இனிஷியல் படத்தெல்லாம் பார்த்து நாங்களே அப்பா ரொம்ப கல்யாணம் பண்ணிருக்கோம். ஓ அப்படியா? ஓகே. பட் போக போக ஒரு சீசன் ஆரம்பிச்சாரு. அவர் அப்பவே சொல்லுவார், அது கேமரா வைக்கிற வரைக்கும் நமக்கு ஓகே ஓகேன்னு இருக்கும். கேமரா வச்சுட்டாங்கன்னா தான் பாரு. கிருஷ்ணமூர்த்தி, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இல்தகசியான்னு ஏதோ சொன்னிய, அப்படின்னா என்ன? அவளை ஏன்டா கூப்பிட்டு? எங்க அம்மா வந்து டெலிஃபோன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. என் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், உங்க ஆத்துக்கார் வந்து மாட்டு பொண்ணெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்து வராமே அப்படின்னு என் ஒய்ஃப்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. நல்லா எரியுதா? எனக்கு தான் எரியுது. அந்த காலை சூடு. ஓகே, உங்களுக்கு அப்பாவோட படங்கள்ல பிடித்த படமான பெர்ஃபார்மன்ஸா அப்பா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த படம்? இல்லை சார், எல்லாமே நல்ல எல்லாமே. படம். அதில் வந்து நான் அவ்வளோ பெரிய படக்காரெல்லாம் கிடையாது. இப்போதான் மெதுவாக சரி கொஞ்சம் அப்படி வரும். கதை எழுதும் போதே இந்த கேரக்டருக்கு இவர் தான் அப்படின்னு எழுதுறதுக்கு ஒருத்தர் திங்க் பண்ணுறான்னா, சரி ஏதோ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம், எங்கே போனாலும் அதான் வரும். உங்களோட ஆக்டிங் அப்பா பார்த்துட்டு நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணது முதல்ல வந்து டப்பிங் சொல்லிடுறேன். அவருக்கு முதல்ல நான் டப்பிங் பண்ணதெல்லாம் இஷ்டமே இல்லை. ஓகே. நான் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன். அவர் வந்து குமரி இது வாய்ஸ் அடா அப்படின்னாரு. ஓகே. நான் வந்து ஆமாப்பான்னு சொல்றது, இந்த ஆமாப்பா கூட அது ஃபுல்லாவே வரல. ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். பையன் என்னையா, நான்லாம் பக்கமாக டைலாக் பேசி கைத்தட்டல் வாங்கியிருக்கேன். தெரியல வந்து டயலாகே கிடையாது, வெறும்னா கண்ணை உருட்டி மட்டும் கைத்தல் வாங்கி போயிட்டான். என்னையா நடக்குது அப்படின்னு ஜனநாயகத்தோட இதை பார்த்துட்டு ஒரு என்னடா இது அப்படின்றாரு. ஓப்பனிங்க நீதான்டா, எல்லாரும் உன்னை பத்தி பேசுறாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் சொன்னேன் ஏதோ நடக்கிறதுப்பா. ஸோ இப்போ ஜனநாயகம் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து பர்சனலாக நீங்கள் சொன்ன அந்த காரணம் வந்துட்டு அர்ஜுன் தாஸோட வாய்ஸுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. எனக்கு